ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறு ஆராதனையிலே வந்திருக்கும் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரையும் சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவன் நம் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நம்மை நடத்தி வந்த பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழிய செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் நன்றியுள்ளவர்களாக இந்த நாளிலே நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஞாயிறு ஆராதனையானது ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா இந்த வருஷம் முழுவதும் நம்மளை ஆண்டவர் ஏசப்பா நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். அதே போல் அந்த நன்றி உள்ளம் இருக்கணும். அதே போல் இன்னொரு காரியத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். என்னென்னா, புதிய ஆண்டுக்குள்ளாய் நாம் இன்னும் ஒரு சில நாட்களிலே நுழைய போகிறோம். அப்படி நுழைய போகிற நாம் எப்படி வேதம் சொல்லுகிறது, ஒரு உள்ளான மனிதன் நம்மளுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையானது நாளுக்கு நாள் என்ன செய்யணும், புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த நாள் நமக்கு ஒரு தற்பரிசோதனை நாள். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஓகே, அதை காட்டிலும் நான் ஆண்டவருக்காக என்ன செய்தேன், இந்த ஆண்டிலே நான் எவைகளை நான் வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை வேதனைப்படுத்தின காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்த்து அவரிடத்தில் இன்னும் ஒப்புரவாகி அந்த புதிய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கக்கூடிய நேரம் இது. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். இந்த தற்பரிசோதனை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாய் வந்திருக்கிற நாம் வேதத்தில் நாம் அதிகம் தியானிக்கக்கூடிய பகுதி என்னன்னா, இந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்கணுன்னா எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரத்திலே தான் ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும், உங்களை சோதித்து பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லி பாருங்கள். வெளிப்படுத்தினல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிப்போம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்க இருக்கிறாரா? அவர் எங்க உலாவிக் கொண்டிருக்கிறாரா? 7 பொன் குத்து விளக்குகளுடைய மத்தியில். அப்படின்னா அந்த 7 பொன் குத்து விளக்கு எங்க இருக்கும்? சபையில் எந்த இடத்துல இருக்கும்? பரிசுத்த ஸ்தலத்தில். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த 2 மற்றும் 2 அதிகாரங்கள்லையும் மொத்தம் எத்தனை சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு, தியரத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா. இந்த 7 சபைகளை குறித்தும் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் சொல்லுகிறார். முதலாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம், அவர் எங்க இருக்கிறாரு? 7 பொன் குத்து விளக்கு சபையினுடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்தில், ஸ்டேஜில் இருக்கார். அப்படி கற்பனை பண்ணிக்கங்க. அப்படியே திருப்பி கொள்ளுவோம். 3வது அதிகாரம் 20வது வசனம். அந்த 7 சபையும் சொல்லி முடித்த பிறகு அவர் கடைசியா எங்க சொல்றாரு?
இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு ஆ கதவை திறந்தால் ம் அவனிடத்தில் நான் பிரவேசித்து ம் அவனோடே போஜனம் பண்ணுவேன், ஆ அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். பாருங்க, இந்த வசனம் தெளிவா சொல்லுது. எபேசு சபைக்கு நான் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லி எங்கிருந்து சொன்னாரு? 7 பொன் குத்து விளக்கு மத்தியில, அதாவது இந்த ஸ்டேஜில் சொன்னாரு. கடைசியா அவர் சபையை குறித்து முடிக்கும் பொழுது அவர் சபையை தான் சொல்றாரு. என்னன்னு? இதோ வாசற்படியில நின்று நான் கதவை தட்டுகிறேன் என்று சொல்லி. பிரியமான தேவ ஜனமே, நம்மளுடைய ஆண்டவர் அவர் சபைக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், சபை நடுவிலே உலாவுகிறவர், அவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறவர். ஆனா கடைசியா அந்த சபை என்ன பண்ணுச்சான்? அவரை வெளியே அனுப்பிடுச்சு. அவர் சொல்றாரு, நான் புதிய ஆத்துமாக்களையோ அல்லது புதிய நபர்களையோ பார்த்து இந்த வசனம் சொல்லல. அவர் சபையை பார்த்து சொன்னாரு, இதோ நான் வாசற்படியில் நின்று என் கதவை தட்டுகிறேன். ஏன் இந்த நிலைமைக்கு சபை ஆண்டவரை தள்ளிருச்சு? இங்க இருந்த ஆண்டவரை ஏன் வாசப்படிக்கு நேராக அழைத்து போயிருச்சு? காரணம், சபையை குறித்து ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர் சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். பாருங்க, 14வது வசனத்துல பெர்கமு சபையை பார்த்து சொன்னாரு, ஆகிலும் சில காரியங்களை குறித்து எனக்கு குறை உண்டு. அதே போல 20வது வசனம், 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 3வது அதிகாரம் 4வது வசனம், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தியிலும் உனக்கு உண்டு. ஆகிலும், ஆனாலும் நீ நல்லா தான் இருக்க, நீ எல்லாவற்றிலும் சபை கூடி வருவதில் ஒரு விசுவாசியாக, தேவனுக்கு பிரியமாக இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு நானும் ஒரு விசுவாசி, நானும் ஒரு கிறிஸ்தவன், எல்லாம் ரைட். ஆகிலும், ஆகிலும், ஆனாலும் எனக்கு உங்ககிட்ட ஒரு குறை இருக்குப்பா. சில நேரங்களில் இந்த குறைகளை நாம் ஆராய்ந்து பார்க்காததுனால தான் ஆண்டவர் இங்கே தான் இருக்கிறாரு, இங்கே தான் இருக்கிறாரு, எனக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த குறையவே நீ நினைக்காததுனால தான் நான் எங்கே இருக்கிறேன்? நான் வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனமே, இந்த சரீர பிரகாரமாக எத்தனையோ பிளட் டெஸ்ட், எத்தனையோ சிடி ஸ்கேன்ஸ், எக்ஸ்ரே எல்லாம் இருக்குது. நம்மளை பரிசோதித்து கொள்ள, எனக்கு எவ்வளோ சுகர் இருக்குது, எனக்கு எவ்வளோ பிபி இருக்குது, எனக்கு எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது, அல்லது என்னுடைய சரீரத்தில் எங்கெங்கெல்லாம் பலவீனங்கள் இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணி கொள்வது என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பல மருத்துவர்களிடம் சென்று, எத்தனையோ லேப் டெக்னீஷியன்கிட்ட சென்று நாம் என்ன செய்கிறோம்? நாம் பரிசோதித்து கொள்ளுகிறோம். அதனுடைய ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு அதற்கு எப்படி நாம் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை எப்படி நாம் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் என்ன செய்யணும்? அதை ஃபாலோ பண்ணுறோம், ரைட். ஆனால் சரீரத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம் ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுக்கு நாம் கொடுத்துருக்கிறோமா? என்னைக்காவது நம்ம யோசித்து பார்க்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்ட உடனே, ஐயா ஆண்டவரே எனக்கு இது தேவை, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, கண்ணீர் இருக்குது, கவலை இருக்குது, ஐயோ எனக்கு வீடு இல்லை, எனக்கு என்னுடைய திருமண வாய்க்கல, எனக்கு குழந்தை இல்லை, எதேதோ குறைகளை சொல்கிறோமே. என்னைக்காவது தாவீது போல, ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், எனக்கு சுத்த இருதயத்தை தாரும், நிலைவரமான ஆவியை நுள்ளத்தில் புதுப்பியும், தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி நாம் என்னைக்காவது தேவ சமூகத்தில் நம்ம கேட்டிருக்கிறோமா? இந்த வருடத்தின் கடைசி ஆராதனையில், இந்த கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நாம்
புதிய ஆண்டுக்குள்ளாக, புதிய வாக்குத்தத்தங்களுக்குள்ளாக, புதிய ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் நுழைவதற்கு முன்பாக இப்பொழுதே நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. நான் எதிலே ஆராய்ந்து பார்த்து, என்னை சோதித்து பார்த்து, என்னை புடமிட்டு அருளும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இன்னைக்கு நாம் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் சில காரியங்களை சோதித்து பார்க்க சில டெஸ்ட் எடுக்க போகிறோம். இதிலெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? செல்ஃப் எக்ஸாமினேஷன். நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். எவைகளை நாம் சோதித்து பார்த்து அதை சரி செய்ய வேண்டும். அதை தான் இன்றைய நாட்களினுடைய தியானமாக இருக்கிறது. முதலாவது நாம் எடுத்துக்கொள்வோம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலாவது நம்ம எதை சோதிச்சு பார்க்கணும்னா, இந்த ஆண்டு முழுவதும் அல்லது என்னுடைய ஒவ்வொரு வாழ்நாளிலும் நான் முற்றிலும் விசுவாசம் உள்ளவனா இருந்தேனா? என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது? என் விசுவாசத்தில் குறைவு இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் பேர் என்ன? விசுவாசிகள். நம்முடைய பேர் என்ன? விசுவாசிகள். ஆனால் விசுவாசம் இருக்குதா? இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் டாக்டர் பட்டமே பெற்றிருக்க மாட்டாங்க, படித்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் என்ன செஞ்சிருவாங்க? எல்லாருக்கும் டாக்டர் பட்டம். எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், இங்கே வாங்க, நீங்கள்லாம் ஊழியம் செய்கிறீங்க. சேலத்தில் ஒருத்தர் நண்பர், நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன், எனக்கு ரெவரண்ட் பட்டம் கொடுத்துட்டாங்க. அந்த பட்டம் யாருக்குமே கிடைக்காது, ரைட் ரெவரண்ட். நீங்களும் வந்தீங்கன்னா அந்த பட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி. இப்படி படிக்கவே இல்லை, ஊழியத்தை செய்யவே இல்லை, ஆனால் என்ன வேணும்? பட்டம் வேணும். விசுவாசிகள் தான், விசுவாசிகளோட பட்டத்தோடு தான் நம்ம என்ன செய்கிறோம்? சபையில் இருக்கிறோம். நான் விசுவாசிங்க, நான் இந்த சபையின் விசுவாசிங்க. ஆனால் நமக்குள்ள விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்தது? அங்கே வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். உங்கள் விசுவாசம், உங்களுடைய தேவன் மேல் வைத்த நம்பிக்கை நிச்சயமாய் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும், பரீட்சிக்கப்படும். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? அந்த விசுவாசத்தில் நிலைத்து இருக்க வேண்டும். எல்லா நேரம் விசுவாசிக்கிறோம், ஆனால் அந்த சோதனை வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, ஐயோ நான் ஜெபிச்சுட்டு தானே வந்தேன், நான் ஜெபிச்சுட்டு தானே இந்த காரியத்தை செய்கிறேன், நான் விசுவாசிக்கிறேனே, ஆனாலும் ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரு, சக்ஸஸாக போக மாட்டேனாட்டிருக்கு, என்னால் இந்த எதிர்காலத்தை அமைத்து கொள்ள முடியாதாட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை. சில நேரங்களில் எங்கே நான் விழுந்துடணுங்கிற அந்த பயம். இப்படி இருந்தால் எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ நம்மிடத்தில். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அந்த விசுவாசத்திலையும் நம்பிக்கையிலையும் நம்ம உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைக்காக மாத்திரம் நான் நம்புகிறேன், அற்புதத்தை கண்டால் மாத்திரம் நான் நம்புகிறேன் என்று அல்ல. பிரியமானவர்களே, எது நடந்தாலும், எவ்வளவு தீமை என் வாழ்க்கையில் அணுகினாலும் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, 10ல் 1 நினைக்க கூடாதுங்க. நம்ம ஆண்டவரை அவர்தான்
அவர் தான் எனக்கு குழந்தைய கொடுக்க முடியும். ஆபிரகாம் விசுவாசித்தார், விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு. அப்பா பஞ்சந்தாம்பா, ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர் என்னை மறப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி போனதுக்கு காரணம் அவிசுவாசம், புலம்பல், கவலை, எப்போ பார்த்தாலும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டே இருந்தது தான். இல்லைப்பா அவர் இல்லையாட்டிருக்கு, உண்டாக்குவோம் எதையாவது ஒன்று, அவங்கெல்லாம் போகிறாங்கப்பா அதுதான்ப்பா சரி அப்படின்ட்டு போனாங்க. விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரியமான தேவ ஜனமே, இந்த ஆண்டின் கடைசி நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிற நாம் புதிய வருடத்துக்கு நேராய், புதிய வாக்குத்தத்தங்களுக்கு நேராய் போக போக நாம் இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது. இப்பொழுதே நம்மை தற்பரிசோதனை செய்து கொள்வோம். என்னுடைய விசுவாசத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? அன்றைக்கு ஒரு தகப்பனார் தன் மகனுக்காக வந்தார். மார்க் 9:23-24 சொல்றார், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொல்லி கண்ணீரோடு சத்தமிட்டு அவன் சொன்னான். அதே போல இன்றைய நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையில் இது நடக்குமா, இது நடக்காதா, என் வாழ்க்கை சக்ஸஸாக மாறுமா, மாறாதா, அல்லது எப்படியாய் முடியும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை உங்கள் மனநிலைமை ஸ்ட்ராங்காக இல்லாமல் கொஞ்சம் பதட்டத்தோட பயத்தோடு நீங்கள் காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் எதை சோதித்து பார்க்க வேண்டும்? கலாத்தியர் 6:3-4 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். கலாத்தியர் நிருபம் 6:3-4 வசனங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். ஆமென். அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஆமென். பாத்தீங்களா? இரண்டாவதாக நாம் சோதித்து பார்க்க வேண்டிய காரியம், அவனவன் தன் சுய கிரியைகளையும், தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே அவன் வஞ்சிக்கிறவனாவாய் இருப்பானே. பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே தெரியாது, தனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் என்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் பெரிய ஆளு, தன்னைத்தானே மேன்மை பாராட்டி கொள்வது, தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொள்வது, எல்லாம் எனக்கு தெரியுங்க, எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, ஆனால் ஒன்றுமே தெரியாது. சகோதரரே இப்படி இருங்க, சகோதரிகளே இப்படி இருங்க, சொல்ல வந்துட்டாங்க, எங்களுக்கு தெரியாததா என்று சொல்லி தங்களை தாங்களே மேன்மை பாராட்டுகிற ஒரு எண்ணம். அதை சோதித்து பாருங்க. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 12:3 வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 12:3. நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே
தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாது, என்ன கூட எல்லாத்தையும் வாரி போட்டுக்கிறது, நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன்னு. ஆனால் கடைசி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருது, தப்பு தப்பாக செஞ்சு சொதப்பிடுறது. பாடவே தெரியாது, ஆனால் மைக் பிடிச்சி என்ன செய்யறது, பாடுறது. இன்னும் ஒரு சில கூட்டம் இருக்குது, என்னென்னு எல்லாமே, அதாவது ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கு அருளப்பட்ட கிருபினாலே வரங்கள் இருக்கிறது, கிருபிகள் இருக்கிறது, தாளந்துகள் இருக்கிறது. அப்போ அதையே என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம புதைச்சி வச்சுட்டு எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுங்க எதுவும் தெரியாதுங்கன்னு ஒதுங்கி என்ன செய்யறது, அப்படியும் இருக்கக்கூடாது. என்ன வேண்டியதற்கு மிஞ்சியும் நாம் எண்ணக்கூடாது. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒதுங்கி என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் போகக்கூடாது. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆண்டவர் சொல்கிறார் இல்லை, சபையை பார்த்து சொல்கிறார், எல்லாம் ரைட், நீங்கள் வர்றீங்க செய்கிறீங்க, ஆனால் எதையுமே சரியான நேரத்தில் அதை செய்து முடிக்கலையே. ஆண்டவர் அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். எப்படி அவர் தேவ சித்தத்தை, அவர் பரலோக ராஜ்யத்தை விட்டு இறங்கி இந்த உலகத்துக்கு வந்து அவர் அனைத்தையும் செய்து முடிந்தது என்று சொல்லி அவர் வெற்றியாய் சிறந்தாரோ, அதே போல நமக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் இருக்கிறது, தாளந்துகள் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் 5 தாளந்தையும் 2 தாளந்தையும் 1 தாளந்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாளந்து வாங்கி பெற்றுக்கொண்ட நான் அதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யணும். எனக்கு இது கொடுத்துட்டாரா, உங்களுக்கு அது தரலையா, பாடுறாங்க. மற்றவர்களை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்டி கொண்டோ நான் தான் எல்லாவற்றையும் செய்து விடுவேனோ என்று சொல்லி நம் சபைகளிலே அப்படி நம் கூடாது. ஒரு மனம் ஒற்றுமையோடு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகள், ஒவ்வொரு திறமைகள், ஒவ்வொரு செயல்பாடுகள் உண்டு, ஒவ்வொரு ஊழியங்கள் உண்டு. அவனுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டபடியே கொடுக்கப்படுகிறது. உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி நீ ஜாக்கிரதையாய் அதை காத்து கொண்டு உள்ளதை பற்றி கொண்டிரு என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், நாம் அப்படி இருந்திருக்கிறோமா? அல்லது பரலோக ராஜ்யம் பேச்சிலே அல்ல, எப்படி இருக்கு, பலத்திலே இருக்கிறது. வெறும் பேச்சு தான், பேசிட்டே போயிடுறது, எதையும் ஆண்டவருக்காக என்ன செய்யறதில்ல, செய்வது இல்லை. ஆண்டவரோடு உங்களை ஒப்பிட்டு பாருங்கள், மற்ற மனிதர்களோடு அல்ல, ஆண்டவரோடு உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். நாம் இன்னும் தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, அடுத்ததாக அதே வசனம் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28-31 வசனங்களை நீங்கள் வாசிப்போமானால், நாம் ஒவ்வொரு மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் திருவிருந்து அன்றைக்கு நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11:28 முதல் 31 வசனங்கள் முடிய. இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஒவ்வொரு நாளும் நம்மை நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே, செல்ஃப் எக்ஸாமினேஷன், மற்றவர்களை அல்ல. அவங்க என்ன, ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க என்ன தப்பு செய்கிறாங்க, இவர்கள் என்ன தவறு செய்கிறாங்க, இவங்க எப்படி குறையாக பாடுறாங்க, இவங்க எப்படி வாசிக்கிறாங்க, என்ன குறைங்கிறத மற்றவர்களை ஈஸியாக என்ன செய்கிறது, சொல்லிடுறது. ஆனால் நான் எப்படி தான் இருக்கேன்,
நான் சரியாக தான் இருக்கிறேன், நான் சரியாக தான் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன், அப்படி நினைத்திருப்போமானால் நம்மை நாமே என்னிடத்தில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை அல்ல, நீ குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீ உணர்வது எப்படி? அப்ப என்கிட்ட என்ன குறை இருக்குது, நான் இன்னும் எதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் இன்னும் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும், எனக்கும் கடவுளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது, நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தான் பார்க்க வேண்டுமே ஒழிய, இன்னைக்கு அநேக சபை மக்கள் விசுவாசிகள் இடறி போகுவதற்கு காரணம் போதகரை குறை சொல்றது, ஊழியர்களை குறை சொல்வது, மற்ற விசுவாசிகளை குறை சொல்வது, இப்படியே நாம் சொல்லி சொல்லி தான் நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறோம். பிசாசு அதை ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அவங்க என்ன செஞ்சா என்னப்பா, எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார், நான் என்ன செய்யணும், அதை மாற்று நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்க. எதையுமே செய்யாம ஒரு தாளந்தை வாங்கினவன் புதைத்து வைத்தது போல நீங்களும் அப்பா என்னாலெல்லாம் எதுவும் செய்ய முடியாது, அவங்கெல்லாம் அப்படி இவங்க இப்படின்னு இப்படியே காரணத்தை சொல்லி சொல்லியே நம்ம புதைச்சி வச்சுட்டு சபைக்கு வராமலேயே நம்ம இருந்துட்டோன்னா அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல கொண்டு போய் தள்ளி போடுங்கள் என்று சொல்லிவிடுவார். எனவே நாம் நமக்காக கொடுக்கப்பட்ட தாளந்துகளை தேவனுக்காக பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் எதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40வது வசனம். எதை நாம் சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் சோதித்து பார்க்க வேண்டிய காரியம் நம்மளுடைய வழிகள், நம்மளுடைய நடக்கைகள், நம்மளுடைய செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது தேவ சமூகத்தில். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நான் சரியாதான் நடந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை சரியாதான் போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் நினைக்காமல் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, எரேமியா 6:16 எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று கர்த்தர் சொல்லுகிறார், நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். கர்த்தர் அங்கலாய்க்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலியமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் வழிகளிலே நின்று. நமக்கு நிறைய வழி இருக்குங்க, நமக்கு வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் கொண்டு போகலாம், எப்படியெல்லாம் ஸ்டடி பண்ணலாம், எதையெல்லாம் செய்யலாம், நிறைய வழிகள் இருக்கும். ஆனால் அது எது ஆண்டவர் அந்த திறந்த வாசலை எங்கே வச்சிருக்கிறாரு, எந்த வழி ஆண்டவருடைய வழி, எது சரியான பாதை என்பதை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பாருங்கள். பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். எவ்வளவு அழகா தெளிவா ஆண்டவர் என்ன செய்யறாரு? கற்றுக் கொடுக்கிறார். ஆனா நாம் என்ன செய்யறோம்? ஊழியர்களையோ அல்லது
தேவ சமூகத்தையோ பரிசுத்த ஆவியானவரையோ கேட்டு விசாரிக்காம, எப்பா இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்குது, என் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்குது, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம புரஜாதி மக்களையெல்லாம் கேட்குறோம். நம்ம உறவுகளையோ வேதத்தை கையில் ஏந்தாத, ஆண்டவரை பற்றியே தெரியாத மற்றவர்கள மனிதர்கள போய் நம்ம என்ன செய்கிறோம்? வழிகளை கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பூர்வ பாதை எதை, அதை நீங்கள் என்ன செய்யணும்? அதை பாருங்க. இன்னைக்கு நிறைய இதுதான் சரியான வழி என்று சொல்லி சூஸ் பண்ணி போயிடுறாங்க. கடைசி என்ன செஞ்சிருது? ஐயோ நான் ராங் ரூட்டில் போயிட்டேனே. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க அப்படி தான் என்ன செஞ்சிடறாங்க, இது சரியாக தான் இருக்கும், இந்த வழியில் போனால் நான் சரியாக போயிடுவேன், போயிடுறாங்க. கடைசியாக அதை திரும்பி ரிட்டர்ன் கூட என்ன செய்ய முடியறதில்ல, வர முடியாதபடி என்ன செஞ்சிடறாங்க, ராங் ரூட்டில் போய் எங்கே செய்யுது, அந்த வழி எங்கே கொண்டு போயிடுது? அப்படியே நரகத்துக்கு நேராக கொண்டு போய் விடுகிறது. நம்ம வழியை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை சரியான பாதையில் தான் அது சென்று கொண்டிருக்கிறதா, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடி என் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 எடுத்து வாசிப்போமா? ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிப்போம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அரித்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். ஆமென். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று மறுபடியும் கர்த்தர் என்ன செய்றாரு? அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எந்த வழி சரியான வழி என்று சொல்லி நீங்க சிந்தித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, நீங்க திரளா விதைக்கிறீங்க, ஆனா கொஞ்சமா அறுவடை பண்றீங்க. நீங்க புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணப்படவில்லை. என்னதான் நான் செஞ்சாலும், எதைத்தான் முயற்சி பண்ணாலும் என் வாழ்க்கையில் வெற்றியே அடைய முடியல. அப்பனா என்ன ஆயிடுச்சு? நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற வழி தவறான வழி, ராங் ரூட்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் என்ன செய்கிறான்? போடுறான். எங்கே போகுதுன்னே தெரியல. நான் சம்பாதிக்கிறது எப்படியாவது இந்த வருடமாவது நான் வாழ்க்கையில் உயரணும், என் கடனை அடைச்சிடணும், நான் முன்னேறி சென்றிடணும் நினைக்கிறேன், என் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடணும், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், எல்லாம் நினைக்கிறேன். ஆனால் எப்படி நினைக்கிறீங்க? சுயமாக சிந்திக்கிறது. இந்த வேலைக்கு வந்தீங்கன்னா சண்டே லீவ் போடக்கூடாது. பரவாயில்லைங்க, நான் சண்டே லீவ் போடலைன்னாவும் வந்துடுறேங்க, சபையாவது ஒன்றாவது, சபைக்கு போகலினாலும் பரவாயில்ல, எப்படியாவது சம்பாரிச்சு நான் அந்த கடனை அரைச்சிடுவேன், எப்படியாவது நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவேன். இன்னும் என்ன செய்வீங்க? எத்தனை வருஷம் ஆனாலும் பொத்தலான பையில தான் உங்கள் வருமானத்தை என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? போட்டு கொண்டிருக்கிறீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரியமான வாலிபனே, நங்கையரே, உங்கள் வழிகளை சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? அல்லது பூர்வ பாதைகள் எவைகள் என்று நீங்கள் விசாரிக்கிறது உங்கள் நண்பர்கள்ட்ட விசாரிக்கிறீங்களா? உங்கள் நண்பர்கள் சொல்லலாம், இப்படி போ, இப்படி செஞ்சிடலாம், அப்படி பண்ணிடலாம் என்று சொல்லி. உங்கள் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைங்க. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. உம்முடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்
அவங்க பேச்சு கேட்டு இவங்க பேச்சை கேட்டு அப்படி செஞ்சிடலாம் இப்படி பண்ணிடலான்னு சொல்லி தான் கடைசியாக திரும்பி கூட வர முடியாத வழியில் போய் விட்டுறீங்க. தாவீது இந்த பாதையை நன்கு அறிந்து வைத்திருந்தார். அவர் தன் வாலிப பருவத்திலே தேவனை துதிப்பதிலும் அவரை ஆராதிப்பதிலும் தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். தானியேல் தீர்மானம் பண்ணியிருந்தார், என் வாழ்க்கை என்னுடைய வழி தனி வழி. எல்லாரும் ராஜா கொடுக்குற உணவை சாப்பிடுவாங்க, ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், என் வழி தனி வழி. அதனால தான் தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் காரியமோ ஜெயமா இருந்தது. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னும் உங்களை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா? துணிகரமான பாவங்களுக்கும் அந்தரங்க பாவங்களுக்கும் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்களா? அருமை தம்பியே தங்கையே, இன்னைக்கு வாலிபர்களாக இன்னைக்கு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு சிலர் ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு என்று. அடுத்து நம் எதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று சோதித்து அறியும்படி இப்படி எழுதினேன். நீங்க எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து தான் இருக்கிறீர்களா? உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. கீழ்ப்படிதலே மேல் படி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம் பிரியமானவர்களே. சவுல் ராஜா, அந்த ராஜ மேன்மையிலிருந்து அவன் கீழே தள்ளப்பட்டான். அதற்கு காரணம் அவனுடைய கீழ்ப்படிதல் எல்லாவற்றிலேயும் இல்லை. அந்த அமலேக்கியரை போய் என்ன செய், முறியடி என்று சொன்னார். கீழ்ப்படிந்தான், சென்றான். ஒன்னையும் மீதியா வைக்காதன்னு சொன்னாரு. ஆனால் அவன் என்ன செய்தான்? அவன் ஆடுகளையும் மாடுகளையும் வைத்தான். ராஜாவையும் கொல்லாமல் என்ன செஞ்சிட்டு இருந்தான்? வைத்து கொண்டிருந்தான். அதனால தான் அவன் என்ன செய்தார்? நான் அருவருக்கிறேன், நான் உன்னை புறக்கணிக்கிறேன். ஐயோ, நான் கீழ்ப்படிஞ்சனே, நான் சபைக்கெல்லாம் வந்தனே, திருவிருந்தெல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டனே, எல்லா சபைகளை போலதான் நான் அதை செஞ்சனே, உன் கிரியைகளை பாராட்டுறேன், செஞ்சேன், ரைட். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ உயிருள்ளவன் என்றும் செத்தவனாய் இருக்கிறாய். தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் கீழ்ப்படிதல் இருக்கிறதா? நான் முற்றிலும் வேத வசனத்திற்கு நான் கீழ்ப்படிந்து தேவனுக்காக ஆண்டவருக்காக நான் நிற்கிறேனா, அல்லது இந்த உலகம் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? பேதுரு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி என் வலையை நான் போடுகிறேன் என்று சொல்லி அவர் கீழ்ப்படிந்தார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்காக கீழ்ப்படுகிறீர்களோ, தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிறீர்களோ, அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைய நாட்களிலே யோசுவா அவர் ஆயி பட்டணத்தை முறியடிக்கும்படியாக போயிடலாம், இல்லை ஜெயிச்சிடலாம், ரெடியாக போனார். என்னப்பா எரிகோ பட்டணம், அதவே வீழ்த்தியாச்சு, இது என்ன ஆயி சிறிய பட்டணம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பேரெல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் ஆட்களே போனால் போதும் அசால்ட்டாக நினச்சிட்டார். போனதுக்கப்புறம் தான் தெரியுது என்னன்னு. என்னப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னிட்டு ஓடி வருகிறாங்க, திரும்பி வராங்களே, தோர்த்து போயிட்டோமே, இந்த பட்டணத்தை, இந்த சின்ன பட்டணத்தை முறியடிக்க முடியலையே. அப்புறம்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி அழுகிறார். ஏன், என்னாச்சு?
அவர் சோதித்து பார்க்க மறந்து விட்டார். தன்னை அவர் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன சொல்ல சொன்னார், என்ன செய்யாமல் போனோம், ஆண்டவர் பேசுகிறார். நான் என்ன சொன்னேன், எரிகோ பட்டணத்தை முற்றிலும் நான் முறியடிக்க சொன்னேன், அதிலிருந்து ஒன்னையும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் ஆகான் என்ன செஞ்சிட்டான், உயர்ந்த வஸ்திரங்கள், சால்வைகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டான், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான். அதை எடுத்ததும் அல்லாமல் யாருக்கும் தெரியாமல் என்ன செஞ்சிட்டான், அதை தன்னுடைய கூடாரத்திலே புதைத்து வைத்தான். முழுமையான கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார், முற்றிலும். ஆனால் இன்னைக்கு பலியிடுகிறது, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறது, இதில் தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம், திருப்தி அடைந்து விட்டோம் பிரியமானவர்களே. நான் எல்லா காணிக்கைகளையும் சரியாக நான் கொடுத்து விட்டேன், நான் சபைக்கென்று காணிக்கைகளை கொடுக்கிறேன், நான் தவறாமல் சபை கூடி வருகிறேன், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் விசுவாசியாக இருக்கிறேன். எல்லா சடங்கு சம்பிரதாயம்தான் இன்னைக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக நான் எவைகளை நாம் இன்னும் செய்யாமல் இருக்கிறேன், இந்த வருடத்தில் எத்தனை ஆத்துமாக்களை நான் சம்பாதித்து இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இதோ நீ போய் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, இது உங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நீங்கள் பிரசங்கிக்காமல் இருந்தால் அது உங்களுக்கு ஐயோ. எத்தனை பேர் நாம் ஆத்துமாதாயம் செய்திருக்கிறோம். நான் தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறேனா? பவுல் சொல்றாரு, நான் முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் வாசிப்போமா அந்த வசனத்தை, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் முற்றிலும் தேறினவன் ஆனேன், நான் அடைந்தாயிற்று, எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன், நான் போற பாதை சரிதான், இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சரிதான் என்று சொல்லி ஒரு திருப்தியான நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பவுல் பிலிப்பியர் சபையின் மூலியமாக நமக்கு எச்சரிக்கிறார். நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவன் சொல்லிடாதீங்க. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி இன்னும் நான் ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாடி நான் ஒரு ஆத்துமாவை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்பா, அது இல்லை. இன்னும் உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறாரு, பல ஆத்துமாக்களை பல நபர்களை என்ன செய்ய போகிறார், உங்களை கொண்டு பிடிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமே. இன்றைய வரைக்கும் நீ மீன் பிடிக்கிறவனாய் இருக்கிறாய், இன்றைக்கு நான் உன்னை என்ன செய்வேன், மனிதரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும், இன்னும் நான் எப்படி ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். மலை மேல் உள்ள பட்டணமாக அநேகருக்கு ஒளியாக நாம் ஜீவிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் இருள் எப்பொழுதுமே இருக்கும். வெளிச்சம் வேணும்னா தான் நம்ம என்ன செய்யணும், போய் சுவிட்சை போடணும். எப்போ எனக்கு இருள் வேணும்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, நம்ம எங்கேயும் என்ன செய்ய முடியாது, போக தேவையில்லை. வெளிச்சம் வேணும் என்று சொல்லி தான் நம்ம என்ன செய்யணும், முயற்சிக்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறோமோ இருள் இருக்கிறோமோன்னு என்ன செய்யறதில்ல, நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எல்லாம் சரியாக தான் இருக்குது, எல்லாம் நேர்த்தியாக தான் போய் கொண்டிருக்குதுன்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு ஒரு திருப்தியான நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை, இன்னும்
உள்ளான மனிதன் நாளுக்கு நாள், ஆண்டுக்கு ஆண்டு, வருடத்திற்கு வருடம் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? புதிதாக்கி கொண்டே இருக்க வேண்டும், தேறிக்கொண்டே இருக்க வேண்டும், ஆண்டவருக்காக எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, மற்றவர்கள் பார்த்துக்குவாங்க, நாம் இப்படியே இருப்போம், காணிக்கை போட்டுட்டு அமைதியாக இருப்போம், அதுவே போதும். இல்லை இல்லை, ஆண்டவர் தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, அதையெல்லாம் எப்படி வேணாலும் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? ஊழியத்தை அவர் நடத்திடுவாருங்க. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை கேட்கிறார், உங்கள் முழுமையான கீழ்ப்படுதலை கேட்கிறார். நான் கூட நினைப்போம், இன்னைக்கு இந்த சபையில் அலங்காரங்கள், எத்தனையோ பணிகள், எத்தனையோ வேலைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் நிறைய பேரை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், செய்தவர்களே தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. யாரும் நான் செய்கிறேன், நான் ஆண்டவருக்காக இப்போ நான் ரெடி, வருஷம் இந்த இதை செய்யணுமா அதை அவங்க பார்த்துக்குவாங்கப்பா, அவங்க செய்வாங்க, சமைக்கணுமா அவங்க பார்த்துக்குவாங்க, இந்த ஊழியத்தை செய்யணுமா அது அவங்க இருக்கிறாங்க. எப்போ நாம் கீழ்ப்படிஞ்சு செய்கிறது? இல்லை, நான் வருவேன், ட்ரெஸ்ஸு கலையாமல் வந்துட்டு கை தட்டி ஆராதிச்சுட்டு நான் போயிடுவேன், நானும் நல்ல பிள்ளை தான். எப்போ வேலையை செய்கிறது? எப்போ ஆண்டவருக்காக உழைக்கிறது? பாடுறோம்ல, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. ஓடுமா, ஓடு, இன்னும் ஓடக்கூடிய நாட்கள் உண்டு. இந்த உலகத்துக்காக ஓடிக்கொண்டே இருந்தீங்கன்னா அந்த உலகம் என்ன செஞ்சிடும்? நரகத்துக்கு நேராக போய் கொண்டு வரும். ஆண்டவருக்காக செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. அதை ஒன்று செஞ்சாலும் அப்பா நான் ஆண்டவருக்காக இதை செய்து முடிச்சிட்டேன், அந்த திருப்தி நமக்குள்ளே இருக்கணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கூடாரம் ஒரு வாடகை வீடு தான். இதை நம்ம எங்கேயும் பரலோகத்துக்கு என்ன செய்ய போகிறதில்ல, கொண்டு போக முடியாது. நமக்கு பரலோகத்தில் நம்மளோடு கூட வர்றது யாருங்க? நாம் சம்பாதிக்கிற ஆத்துமா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ ஜெயங்கொள்ளுகிறவனை அவனுக்கு உன்னை ஆலயத்தில் தூணாக்குவேன், உன்னை நான் என்ன செய்வேன்? என்னுடைய சிங்காசனத்தை உனக்கு கொடுப்பேன், என்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பெயரை எழுதுவேன்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 7 சபைகளுக்கும் அவர் சொல்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, முற்றிலும் கீழ்ப்படுகிறவன் எவனோ, முற்றிலும் ஆண்டவருக்காக செய்கிறவன் எவனோ. நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். வெது வெதுப்பாய் வாழ்ந்து விடாதீர்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நாம் எதை சோதித்து பார்க்க வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை பிரியமா இருக்குதா? யாருக்கு பிரியமா இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா அல்லது என் உலகத்தாருக்கு பிரியமா இருக்கிறதா? என் உறவுகளுக்கு பிரியமா இருக்கிறதா? இன்னைக்கு யாரை பிரியப்படுத்த நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எப்படி? தாவீதை போல மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உன் மேலே தாகமாய் வாஞ்சியாய் இருக்கிறது. என் ஆத்துமா அவர் மேலே தாகமாய் இருக்கிறது. தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்ப நாம் யாரை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்? ஆபிரகாமை குறித்து தேவன் சொல்லுகிறார், இவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். மோசேயை குறித்து சொல்லுகிறார். ஆபிரகாமிட்ட சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கிட்ட எதையாவது சொல்லாம நான் செஞ்சிருவேனா?
மோசே கிட்ட சொல்றாரு, இவன் என் சிநேகிதன், நான் அவனோடு முகமுகமாய் பேசுகிறது போல, ஒரு மனிதனோடு பேசுகிறது போல நான் அவனோடு கூட பேசுகிறேன். எப்பொழுது அந்த அனுபவத்துக்கு நேராக நாம் வரப்போகிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டில் செல்ஃபோனோட எவ்வளோ நேரம் செலவழிச்சிருப்போம், ஆண்டவரோடு எவ்வளோ நேரம் செலவழிச்சிருப்போம்? இன்னொரு திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் இருக்கிறது. இன்றைக்கும் கணக்கு எடுத்துக்கங்க. ஒரு நோட்டை எடுத்து வைத்து எழுதி பாருங்கள். நான் இந்த வருடத்தில் என்னை நான் சோதித்து பார்க்குறேன். ஆண்டவரே, நான் எத்தனை நேரங்கள் நான் எதையோடு செலவு பண்ணேன்? என் நண்பர்களோடு, டிவி முன்பாக, நாடகத்தில், சினிமாவில், அல்லது தொலைக்காட்சி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இதையெல்லாம் டோட்டல் பண்ணுங்கள். இந்த டோட்டல் ஆண்டவரோடு நான் செலவழித்த நேரங்கள் எவ்வளவு ஈக்குவலாக இருக்குமா, அல்லது குறைவாக இருக்குமா, அல்லது அதிகமாக இருக்குமா? யாரை பிரியப்படுத்துகிறீர்கள்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். தாவீது சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். பாட்டெல்லாம் பாடுறோம், நல்லா தான் இருக்கு. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாய் நான் நடந்து கொண்டேனா? அவருக்கு பிரியமானதை நான் செய்தேனா? ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு நாம் எவ்வளவு நேரங்களை செலவிட்டிருப்போம்? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஏங்க இடரல் இருக்கு? ஏன் இடறி போகிறீங்க? நான் பாவம் செய்யக்கூடாது, நான் கோவப்படக்கூடாது, நான் பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் விழுந்து போயிடுறேன். அதற்கு காரணம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய காலங்களையும் என்ன செய்யறதில்ல? ஆண்டவரோடு செலவிடுவதில்லை. ஜெபிப்பதற்கு உங்கள் நேரத்தை அதிகப்படுத்துங்க. இந்த ஆண்டை காட்டிலும் வரக்கூடிய நாட்களில் அந்த ஜெப வேலை என்ன செய்யணும்? இன்னும் அதிகமாகணும், இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி உறவாட வேண்டும். தேவனே, உமது அண்டையில் நான் இன்னும் கிட்டி சேரணும் ஆண்டவரே. இந்த உலகத்தோடு அல்ல. நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. இந்த உலகம் நிறைய கற்றுக் கொடுக்கும். இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு, ஏகப்பட்ட அப்படியே என்ன சொல்றது, பாவத்தை தண்ணீரை போல பருகுகிற நாட்களில் நாம் இருக்கிறோம். நம் கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்திருக்கிறேனா என்று சொல்லி நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்காம நம்ம இப்படியே நம்முடைய வாழ்க்கையும் நேரங்களையும் காலங்களையும் நாம் விரயமாக்கி விட்டோமானால் நம்முடைய ஆலயத்திலே பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் அவர் வாசற்படிக்கு சென்று, நான் இன்னும் தட்டிக்கிட்டே தான் இருக்கிறேன், இன்னும் சோதிச்சு பார்க்காம உங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு இல்லாமல், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், விசுவாசி ஆயிட்டேன், பரலோகம் போயிடுவேன், கனவு கண்டுட்டே இருக்காத என் அருமை சகோதரனே, சகோதரியே, என் மனவாட்டியே, என் திருச்சபையே, இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஒருவன் இந்த சத்தியத்தை கேட்டு அனுதினமும் ஒவ்வொரு நாளும் உங்களை சோதித்து பார்த்தால், செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கொண்டே நீங்கள் இருப்பீர்களானால் பிசாசு தோற்று போவான். நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக, சாட்சியாக, கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் வாழ்ந்து இந்த உலகத்திலே அவரோடு கூட நீங்கள் என்றென்றும் சாட்சியாய் வாழ்வீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, கதவை திறந்தால் நான் உட்பிரவேசிப்பேன், அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, நான் சொன்னேன், இந்த சரீரத்தை ஸ்கேன் பண்ணுறதுக்கு, அதை பரிசோதித்து கொள்வதற்கு எத்தனையோ எக்யூப்மெண்ட்ஸ், மெஷினரிஸ் இருக்கு. நம்மளுடைய ஆவிக்குரிய உள்ளான மனிதனை சோதித்து பார்ப்பதற்கு நம்ம அனுதினமும் நான் சரியாக தான் இருக்கிறேனா, அல்லது நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேனா,
அப்படின்னு நான் பார்ப்பதற்கு, என்னை பரிசோதித்து பார்ப்பதற்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. அந்த எக்யூப்மெண்ட் தான் என்னதுங்க? இந்த வேத வசனம். ஹல்லேலூயா. வாசிப்போமா? யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 23, 24, 25 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனை போல் இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு தெளிவா வேத வசனம் நமக்கு சொல்லுது பார்த்தீங்களா? ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் ஆனால், ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு வந்து வசனத்தை கேட்குறோம், ஆன்லைன் மூலியமா கேட்குறோம், டிவியில் கேட்குறோம், மொபைலில் கேட்குறோம், எல்லா வசனத்தை கேட்குறோம். அதை கேட்டும் சரியாக செய்ய மாட்டேங்கிறோம், கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். காரணம் என்னன்னா, அது சொல்கிறாரு, கண்ணாடியிலே தன் ஸ்பாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். என்ன செய்வாங்க? தன்னை தானே பார்த்து அவிட்டு விட்டு போன உடனே என்ன செஞ்சிருது? தன் சாயல் என்னதென்று கவனிச்சிருக்கீங்களா? இது உங்களுக்கு விளக்கி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் முகத்தை, அதாவது மற்றவங்களுடைய முகம் உங்களுக்கு ஞாபகம் எப்படி இருக்கும்? எப்பயுமே இருந்து கொண்டிருக்கும். பாலசுப்ரமணிய அண்ணனா அவர் இப்படி தான் இருப்பார், அல்லது சகோதரியா இவங்க இப்படி தான் இருப்பாங்க, எப்படி ஞாபகமே இருக்கும். ஆனால் உங்கள் முகத்தை நான் இப்படி தான் இருப்பேன்னு உங்களால் என்ன செய்ய முடியாது? அசியூம் பண்ணவே முடியாது. கண்ணாடியில் போய் பார்த்தா என்ன செய்வீங்க? அழகாக இருக்கனே, இவ்வளோ அழகாக பிறந்துட்டானே அப்படி நம்ம என்ன செய்யலாம்? ஆச்சரியப்படலாம். ஆனால் அந்த கண்ணாடியை விட்டு இப்படி வந்த பிறகு என்ன செஞ்சுருவோம்? முகத்தை நம்ம மறந்துடுவோம். இன்றைக்கி அப்படி தான் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? படிக்கும்போது நல்ல பிள்ளையாக கேட்குறோம், சபைக்கு வந்துட்டா என்ன மாதிரி ஒரு விசுவாசி, அடக்கமுள்ளவள், அன்பானவள், நல்லவன், வல்லவன் யாரும் கிடையாது. ஆனால் இந்த வசனம் எல்லாம் கேட்டு முடிஞ்சு என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரின்னு சொல்லி முடித்து நான் வீட்டுக்கு போனேன்னா அப்போ தான் எனக்கு இன்னொரு முகம் இருக்குது. பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் உன் கண்ணாடியிலே உன் முகத்தை பார்க்கும் பொழுது அதை எப்படியெல்லாம் சரி பண்ணி கொள்கிற, என் தலைமுடி கலைஞ்சிருக்கு, என்னுடைய முகத்தில் இந்த பருக்கள் இருக்குது, அல்லது இந்த இடத்துல குறைகள் இருக்குது, அதை சரி பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்லி செய்கிறாயோ, அதே போல திருவசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஐயோ இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது இதை நான் செய்யலையே, இப்படி நான் வாழலையே, ஆண்டவருக்காக இன்னும் நான் ஓடலையே, உழைக்கலையே, கீழ்ப்படியலையே, தேவனுக்கு பிரியமாய் நான் செய்யவில்லையே, இந்த தாசர்களை போல வாழவில்லையே, தானியேலை போல என் வாழ்க்கை இல்லையே, தாவீதை போல என் வாழ்க்கை இல்லையே, இயேசு கிறிஸ்துவை போல இன்னும் நான் அவருடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நம்மை நாம் ஒடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏதோ கடமைக்காக அல்ல, ஒவ்வொரு வருடமும் நாட்களும் அது சென்று கொண்டே தான் இருக்கும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானது என்னது, அவருக்கு சித்தமானது என்னது, அதை நாம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இன்னும் நம்முடைய ஸ்பாவத்தையே வைத்து கொண்டிருப்போமானால், ஏன் ஸ்பாவம் இப்படி தாங்க, நான் கோவப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், என்னால் அதை மாற்றிக்க முடியாது, என் மாமியால் மன்னிக்க முடியாது, என் மருமகள்கிட்ட அன்பாக இருக்க முடியாது, என் நண்பர்கள்கிட்ட, என் உறவுகள்கிட்ட, என் சகோதரர்கிட்ட, என் கணவன் மனைவி கிட்ட நான் இப்படி தான் இருப்பேன். இல்லைங்க,
ஐயோ வேத வசனம் என்ன சொல்லுகிறது, அதன்படி தான் நான் வாழ்வேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் இன்றைக்காவது என் மகள் மாறிடுவாளா, மனம் திரும்பிடுவானா, எப்படி அந்த தகப்பன் அந்த இளைய குமாரன் சென்று விட்டானே, அவன் நிச்சயம் மனம் திரும்பி வருவான் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது போல இன்னைக்கும் ஆண்டவர் இதோ வாசற்படியில் நின்று என் கதவை தட்டுகிறேன். உங்களை சோதித்து பாருங்க. இன்னும் மன்னிக்காத குணம், மாறாத குணம், கணவரை மன்னிக்கிறது இல்லை, குடும்பத்தை மன்னிக்கிறது இல்லை, உறவுகளை மன்னிக்கிறது இல்லை, அன்பு செலுத்துறதுல குறைவுகள், இதெல்லாம் நான் இயேசுவை போல இன்னும் என் வாழ்க்கை மாறாமல் இருக்கிறது. நான்லாம் சரியாக தான் இருக்கேன், இவங்க தான் சரியில்லை, அவங்க தான் சரியில்லை. இன்னும் எத்தனை நாள் காரணம் சொல்லிக்கிட்டே சாத்தானுக்கு தட்டிக்கிட்டு இருப்போம். அவன் ஒய்யாரமாக இருப்பான். போடுங்க. இன்னும் உங்கள் வழிகளை ஆராய்ஞ்சு பார்க்காம, சிந்தித்து பார்க்காம இப்படியே இருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே வைத்துட்டான். அதனால தான் இன்னும் மேசியா வருவார், மேசியா வருவார். அவர் வந்துட்டே போயிட்டாருப்பா. அவர் ராஜாதி ராஜாவாக வர போகிறாரு, நியாயம் தீர்க்கிறவராக வரப்போகிறாரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லுகிறார். நிறைய ஊழியர்கள் இடறி போகிறாங்க. காரணம், அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல. அவங்களெல்லாம் மாற்ற முடியாதுங்க. எத்தனை தான் சத்தியம் சொன்னாலும் திருந்த மாட்டாங்க, திருந்தாட்டி போகிறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, அதை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய வேலை விதைக்கிற வேலை, விளை செய்கிறது யாருங்க? தேவாதி தேவன். அல்லேலூயா, 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 ஆமென். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.